திமுகவுல இருந்த காலத்துல எந்த மதத்தையும் அவர் ஸ்பெஷலா ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. அண்ணா சொன்ன பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம்னு சொன்ன லைனை பின்பற்றினவர். ஆனா கிறிஸ்தவ மதத்தோட அவர் கொண்டிருந்த கனெக்ட் வேற லெவல். அவர் படத்துல ரொம்ப காட்சிகள்ல சிலுவையில் இயேசு கிறிஸ்து வந்துவிடும். ரிக்ஷாக்காரன் படத்துல சிலுவை சிலையா அணைச்சு நிற்கும் சீன் இன்னுமே ஃபேமஸ். எங்கள் தங்கம், ஜெனோவா, பைபிள் வாசிப்பது, நிழலில் சிலுவை போன்ற காட்சிகள் எல்லாம் நேச்சுரலா வந்தது. ஒரு ஸ்டேஜில் அவங்க எம்ஜிஆரையே இயேசுவாக நடிக்க வைக்க நினைச்சாங்க. ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அதை டிரா பண்ணிட்டாங்க. ஏழை வீட்டுக்குள்ள திருவள்ளுவர், பாரதி போர்ட்ரேட்கள் கிட்டத்தட்ட எல்லாத்திலையும் ஜீசஸ் போட்டோ இருக்கும். அதனால கிறிஸ்தவர்கள் அவரை சீக்ரெட் கிறிஸ்தவர்னு கூட பேசினாங்க. சிஎம் ஆன பிறகும் கிறிஸ்தவ பேராசிரியர் கேட்ட ரெக்வஸ்டுகளை கூட உடனே நிறைவேற்றினாரு. அதனால கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. முஸ்லிம்களோட பாண்டும் அப்படியே ஸ்ட்ராங். 1953ல ஒண்ணு எம்ஜிஆருக்கான முதல் ரசிகர் மன்றம் ஒரே முஸ்லிம் தான் தொடங்கினார். அலிபாபா, பாக்தாத் திருடன், ராஜா தேசிங், முஸ்லிம் கேரக்டர்ஸ்ல அவர் மாசா பிரகாசிச்சது. குலேபகாவலில அல்லாவ தொழும் சீன், ராஜா தேசிங்குல ஆதிக்கடவுள் ஒன்றேன்னு இன்ட்ரோ சாங், ஒளிவிளக்கில் அவர் தீக்காயம் அடைந்த சீன், எல்லா மதத்தினரும் பிரார்த்தனை செய்றாங்க. அதுல முஸ்லிம் தொழுகை வெரி கிளியரா ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அதிமுக பிறகு அவர் யூனிட்டி மெசேஜுக்காக ஐயர், ஃபாதர், முஸ்லிம் மூவரையும் கைகோர்த்து நிற்க வச்சது என்னாலும் ஐகானிக் ஆயிருச்சு. வாணியம்பாடி மாதிரி முஸ்லிம் அதிகம் இருக்கும் இடத்துல கூட முஸ்லிம் வேட்பாளர் வேண்டும்னு பிரஷர் இருந்தாலும் அவர் நான் முஸ்லிம் கேண்டிடேட்டை வைத்து முஸ்லிம் வாக்குகளாலேயே ஜெயிக்க வச்சது அவர் மீது இருந்த அன்பு என் அளவோன்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். மொத்தத்துல மதம், மொழி, சாதி எதையும் கடந்து ஒரு மனிதனை மக்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு நிஜ லைஃப் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர்.